நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள்! ஆம், இயேசுவே, உம்முடைய சீடர்கள் தங்களது பயணத்திலே ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பை கண்டு அஞ்சினார்கள், பயந்தார்கள். இதோ நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே சந்திக்கிற ஏராளமான துன்பங்களைக் கண்டு அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். எங்களால் இந்த தூரத்தை கடக்க இயலுமா? நாங்கள் இந்த தேர்விலே வெற்றி பெற இயலுமா? எங்களது குழந்தைகளுக்கெல்லாம் போதிய கல்வியை அளிக்க எங்களால் இயலுமா? என்னுடைய அம்மா அப்பாவுடைய கடைசி காலத்தில் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள என்னால் இயலுமா என்று இயலுமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களது வாழ்க்கையின் பாதையை நாங்கள் தவற விட்டு விட்டோமோ என்று எண்ணி கலங்கி போயிருக்கிறோம். அத்தகைய நேரங்களில் எல்லாம் ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதல் மொழி தருகிறாய். ஆம் ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய இந்த பயணம் நாங்கள் மட்டும் பயணிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீர் எங்களோடு இணைந்திருக்கிறீர், எங்களோடு பயணிக்கிறீர். ஒருவேளை எங்களது பயணம் தடுமாறுகிறது என்றால் உம்முடைய பயணமும் அங்கே தடுமாறும். ஆம் ஆண்டவரே, நம்பிக்கையோடு கூட உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து பயணிக்கின்ற அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். அன்பு நேசரே, உம்முடைய திருமுகத்தை தேடி உம்முடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதா தொலைக்காட்சியில் இன்றைய இந்த நாளிலே இந்த ஆராதனை நிகழ்விலே பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நம்பிக்கையை எங்களுக்கு தாரும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை
ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே இறை செய்தி பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். இறை செய்தி பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பு இயேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பு இயேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வல்லமையான பிரசன்னத்திற்காக, உமது உயிருள்ள பிரசன்னத்திற்காக,
உமது அன்பு நிறைந்த உடன் இருப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்நாளும் எங்களோடு உடன் இருப்பவரே, தாயினும் மேலாக உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, நன்றி செலுத்தி துதித்து ஆராதிக்கிறோம் ஐயா. என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்று மீண்டுமாய் நம்மை பார்த்து, கலங்காதே, தயங்காதே, அஞ்சாதே, உங்களுக்கு இன்னுமா என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சீடர்களை பார்த்து கேள்வி கேட்ட அதே ஆண்டவர் நம்மை பார்த்தும் இன்றைக்கு கேட்கிறார். உங்கள் துன்ப நேரங்களிலே, துயர நேரங்களிலே, உங்கள் வாழ்க்கையின் தேவைகளிலே நீங்கள் என்னை தனிமையாய் விடப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் எண்ணுகின்ற நேரங்களிலெல்லாம், உங்களது வயதான நாட்களிலே, உங்களது பிள்ளைகள் கைவிடப்பட்ட சூழலிலே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, தயங்காதே, என் மீது நம்பிக்கை கொள் என்று சொல்லி ஆண்டவர் இன்று மீண்டுமாய் நம்மை பார்த்து, என் மகனே, என் மகளே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் ஐயா, உம்மை நான் அன்பு செய்கிறேன், உம்மை நான் தனியாய் விடவில்லை, உன்னோடு தானே இருக்கிறேன், நம்பிக்கை கொள், விசுவாசம் கொள், என்னை நம்பு என்று சொல்லி மீண்டுமாய் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை நோக்கி இதோ அவர் பேசுகிறாரே. அவர் பேசும் சத்தம் நமக்கு காதுகளில் விழவில்லையா? இதோ ஆண்டவருக்கு நாம் செவிமடுப்போம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அநேக காரியங்களை நமது வாழ்நாள் முழுவதும் செய்து காட்டிய அந்த ஆண்டவர், அதிசயத்தின் தேவன், இஸ்ராயேல் மக்களை அந்த அதிசயமாக அவர்களை விடுதலை செய்து பாலைவனத்திலே வழி நடத்தி அவர்களுக்கு சொந்தமான நாட்டை, பாலும் தேனும் பொழியும் நாட்டை அவர்களுக்கு கொடுக்கவில்லையா நம் ஆண்டவர்? அதை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிப்பதில்லையா? எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், அதிசயங்களை, செத்தவனுக்கு உயிரை, கண்ணுக்கு பார்க்க இயலாதவருக்கு பார்வையை, நடக்க முடியாதவருக்கு நடக்கின்ற அந்த இயல்பான வாழ்க்கையை, எத்தனை எத்தனை அதிசயங்களை ஆண்டவர் செய்து காட்டியிருக்கிறார். நற்செய்தியிலே வாசிக்கிறோமே, ஆண்டவருடைய அதிசயங்களை வாசித்ததோடு நின்றாமல் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே சாட்சியமாக கேட்கிறோமே. இதோ மாதா தொலைக்காட்சியின் வழியாக நம்மை நோக்கி ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் உனக்கு செய்ய ஆவலாயிருக்கிறேன், என்னை நீ விசுவாசிக்கிறாயா, நம்புகிறாயா? இதோ இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பெரும் பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 35 முதல் 41 வரை. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத
அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? அன்பான, அக்கறையான, ஆறுதலான வார்த்தைகள், நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். ஆனால் இதை கேட்ட பொழுது கூட சீடர்களுக்கு பேரச்சம்தான் வந்தது. ஐயோ, இவர் யாரா இருப்பாரோ? எல்லாமே கீழ்ப்படியுதே. பேரச்சம்தான் அவர்களிடம் வந்தது. அப்பொழுது நம்பிக்கை வரவில்லை. இன்று கூட நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையூட்டுகிறார். நம்முடைய துன்பங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஆறுதல் கொடுக்கிறார். எப்பொழுதாவது ஏதாவது ஒரு வழியிலே நம் கூட அவர் பயணிக்கிறார். நீ எனக்கு தேவை என்று அவர் முடிவெடுத்து விட்டால் எப்படிப்பட்ட நிலையிலும் அவர் பாதுகாப்பார். ஆனாலும் கூட இதை அறிந்திருந்தும் கூட இன்னும் கடவுளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை, கண்டுகொள்வதில்லை. ஐயோ, கடவுள் இதை தண்டிச்சிருவார், இதை பண்ணிடுவார், அதை பண்ணிடுவார் என்று சொல்லி பேரச்சத்தை தான் கொண்டிருக்கிறோம். பேரச்சத்தை தான் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு ஊட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடவுள் பாசமானவர், அன்பானவர், அக்கறையானவர், நம்மை பாதுகாப்பார், அரவணைப்பார், ஆறுதல் கொடுப்பார், தூக்கி நிறுத்துவார், ஞானத்தை கொடுப்பார் என்று சொல்வதில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான். எப்பா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்காக தான் இருக்கிறேன். இதோ இந்த வேளையிலே ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். அவர் எப்பொழுதுமே அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பாதுகாப்பேன், நீ என்னுடைய பார்வையில் மதிப்பு பெற்றவன், உன்னை பூமியில் வாழச் செய்திடுவேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதுகாத்திடுவேன் என்று நம்பிக்கை ஊட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆறுதலான, ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அவரை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. இந்த வேளையிலே உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி, எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி, பராமரிப்பதற்காக நன்றி, இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி, எங்களை தேர்ந்து கொண்டதற்காக நன்றி என்று சொல்லும். அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக, அக்கறையை அனுபவித்தவர்களாக, அவரோடு அவருடைய உடனிருப்பை உள்ளார உணர்ந்தவர்களாக நம்முடைய இதயத்தை திறந்து ஆண்டவரை போற்றுவோம், நன்றி சொல்வோம், புகழ்வோம், ஆராதிப்போம்.
கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. வாழ்வினை தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார். வாழ்வினில் ஒளிதானே அஞ்சாதே கலங்காதே. பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையில் எவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாரோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. தாயும் தந்தையுமான
எங்களை அன்பு செய்கின்ற தெய்வமே இறைவா, கலங்கரை தீபமாயிருந்து எங்களை நல்வழிப்படுத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீய வழிகளிலே தீய வாழ்க்கை முறைகளுக்கு அடிமையாகி அல்லலுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இறைவாக்கினர் குரல் எங்கள் உள்ளத்திலே கேட்கிறது. சாலை சந்திப்பில் நின்று நோக்குங்கள், சரியான வழி தவறான வழி என்பதை அறியுங்கள், எது சரியான பாதையோ அதில் செல்லுங்கள் என்ற இறைவாக்கினர் குரலுக்கு ஏற்பாண்டவரே, சரியான வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆற்றல் தாரும். பல நேரங்களிலே ஆண்டவரே குழம்பி போயிருக்கிறோம். எது சரியான வழி எது தவறான வழி என்பதை அறியாத வண்ணமாக பாவத்திலே விழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை தேற்றுகிறீர், ஒரு கலங்கரை தீபமாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. நல்வழியை எங்களுக்கு காட்டியருளும். குறிப்பாக ஆண்டவரே, போதை பழக்க வழக்கங்களினால் அவதியுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. என் கணவன் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு விட மாட்டாரா? என் பிள்ளை இந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டு விட மாட்டாரா என்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, ஒவ்வொரு மனைவிமார்கள் சார்பாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்று ஏராளமான சகோதரர்கள் மது பழக்க வழக்கத்தினால் மாண்டு கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை எல்லாம் அது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இழப்புகள் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. உடனடி மரணம் என்பதும் குற்றம், கொஞ்சம் கொஞ்சமாக மரணிப்பது என்பதும் குற்றம் என்பதை இந்த சமூகம் அறிய செய்யும் ஆண்டவரே. மது பழக்கத்தினால் உடனடி மரணம் என்பதும் குற்றம் எனில், மது பழக்கத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக மரணிக்க செய்வதும் குற்றம் என்பதை இந்த சமூகம் உணரச் செய்யும் ஆண்டவரே. போதை பழக்க வழக்கத்திலிருந்து சமூகத்தை நீர்தாமை மீட்டு ஆண்டவரை எது சரி எது தவறு என்பதை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உணர்ந்து உமக்கு விருப்பமான வழியிலே ஆண்டவரே நீர் துணை நிற்கிறீர் என்ற நம்பிக்கையிலே உமது கரம் பற்றி நாங்கள் வழி நடக்க எங்களுக்கு நீர்தாமே கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களுடைய வழி துணை என்பதை நாங்கள் அறிய செய்யும். நாங்கள் தனி நபர் அல்ல, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணரச் செய்யும். பவுலடியார் சொல்வது போல ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற உயர்ந்த உச்சக்கட்ட அருள் வாழ்வு ஆன்மீகம் ஆண்டவரே எங்களில் வெளிப்பட துணை புரியும் ஆண்டவரே. உமது கரம் பற்றி உமது வழி துணையோடு ஆண்டவரே உமது வழியில் நடக்க எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரும். ஆமேன். இறையவனே என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொழிக்கான. திசை
திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொழி காண கலங்கரை தீபம் எனக்கு நீயாமல் கலந்தரும் வானக உணவெனவாரா இறையவனே என் வழி துணை நீயே இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. ஈக வழியாகி அக ஒளியாவாய் பகைமையை நீக்கி புது உறவாவாய் ஈக வழியாகி அக ஒளியாவாய் பகைமையை நீக்கி புது உறவாவாய் தகுதியில்லாத எளியனை தேடி எழுந்துள்ளம் வாழ இறைவனே வாரா இறையவனே என் வழி துணை நீயே இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. ஆண்டவரே, அந்த படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தொடக்கத்தில் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். ஆண்டவர் எங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கிறார் என்கிற நம்பிக்கையிலே சீடர்கள் படகிலே ஏறி இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது அந்த பெருங்காற்று வீசியதோ அப்போது அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்று அவரை எழுப்பினார்கள். ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி முன்பாக உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் பல நேரங்களில் தவிக்கிற பொழுது, தடுமாறுகிற பொழுது, தனிமையை உணருகிற பொழுது, பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளால், உறவு சிக்கல்களால் வேதனைப்படுகிற பொழுது என்னுடைய கடவுள் என்னை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணி வேதனைப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை பயமுறுத்துகின்ற இந்த நிகழ்வுகளிலிருந்து, என்னை பயமுறுத்துகின்ற இந்த துயரங்களிலிருந்து உம்மால் தான் காப்பாற்ற முடியும் என்று உம்மை எழுப்புகிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் இந்த காற்றை, இந்த துன்பங்களை கடிந்து கொண்டு எனக்கு ஆறுதல் கொடுக்கிறீர், எனக்கு ஆறுதல் கொடுக்கிறீர். மகனே, மகளே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிற பொழுது ஏன் பயப்படுகிறாய், ஏன் அஞ்சுகிறாய், என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று என்னை அணைத்துக் கொள்கிறாய். நன்றி ஆண்டவரே. இதோ என்னுடைய இந்த ஜெப வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறேன். பயந்து கொண்டே, துன்பப்பட்டு கொண்டே, தனிமையை உணர்ந்து கொண்டே, கண்ணீரோடு, வேதனையோடு உமது முன்பாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை பக்குவப்படுத்தும். மீண்டும் மீண்டும் உம்மீது நான் நம்பிக்கையோடு வாழ, என்னுடைய பயணம் தொடர என்னை வழி நடத்தும். என்
எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். இயேசுவே தேவா பதில் தாருமே. பதில் தாரும் ஐயா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். ஆண்டவரே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை என் கோட்டையானவரே, தஞ்சம் நீரே, எனக்கு தஞ்சம் அளிப்பவரே, நாடி வந்தே வருகிறோம் ஐயா. எந்தன் கோட்டை இயேசுவே, எந்தன் தஞ்சம் என் தஞ்சமே, நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறோம். இதோ எங்களது வாழ்க்கையில் வருகிற தடைகள் உம்மிடமிருந்து எங்களை பிரித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போக கூடாது. ஆண்டவரே உம்முடைய ஆவியை வரமாக எங்களுக்கு தாரும். எங்களது தடைகளை அகற்றி உம்முடைய தயவை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே கேட்கிறோம் கேட்கிறோம். சூராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்தே. சூராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. ஆண்டவரே தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா தேவா பதில் தாருமே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கிற பொழுது எங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது சாதிக்கிற அந்த உள்ளம் எங்களுக்கு கிடைக்கும். ஆம் ஆண்டவரே, ஜெபம் என்பது நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, உம்மோடு பேசுவது, உம்முடைய வார்த்தையை கேட்பது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த அருளை எங்களுக்கு தாரும் தாரும் உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. ஆண்டவரே உறவாடும் ஐயா. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். ஆண்டவரே உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. துன்பங்களால், கவலைகளால், சோதனைகளால், பிரிவுகளால் நாங்கள் தத்தளித்து தடுமாறுகிற பொழுதெல்லாம் நம்பிக்கையாய், அன்பாய், அருளாய் எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே, தங்கும் ஆண்டவரே, தங்கும். ஆமென் ஆமென் ஆமென்.
சூரியனில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.